நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்பி பார்க்க மாட்டாங்க. இனிமே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கோல் செட்டிங்கோட இவங்க மைண்ட் எப்போவுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, இலக்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, ஷேர் ட்ரேடிங்லாம் இவங்க நல்லா பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல தான் ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதெல்லாமும் இவங்களுக்கு நல்லா கை கூடும். 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அப்போ இவங்க வந்து பிறந்த இடத்த விட்டு வெளியில் இல்லைன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேம், கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவப்படி எப்படி இருக்குது? கடகம் அப்படிங்கிறது வந்து ஜலராசி. அது காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம். அதுவே ஒருத்தருக்கு லக்னமாக அமையும் போது சுகஸ்தானமே இவங்களுக்கு லக்னமாக இருக்குது அப்படிங்கும்போது பிறக்கும்போதே நல்ல ஒரு சுகபோகங்களோடு தான் இவங்க பிறப்பாங்க. சரியா? அது வந்து காலச்சக்கரத்தினுடைய இது வீடு, வாசல், வண்டி, நம்ம தாயார், இது எல்லாமே. சரியா? அது வந்து ஜலராசி. அதுலேயும் நதி, ஜலம்ங்கிறதுல நதி நீர். அப்போ ஓடுகின்ற நதி நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அது எப்படின்னா, நதி எப்படி வந்து அது பாட்டில் ஓடிட்டே இருக்கும், இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்க இருப்பாங்க. எதையுமே திரும்பி பார்க்க மாட்டாங்க, நடந்து முடிஞ்ச விஷயத்த திரும்பி பார்க்க மாட்டாங்க. என்ன இனிமே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு கோல் செட்டிங்கோட இவங்க மைண்ட் எப்போவுமே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, இலக்கை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இமோஷன்ஸ், இவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏன்னா ஜலராசினாலே மௌன ராசின்னு சொல்லுவோம். அதனால வெளியில எதையுமே காமிச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி குடும்ப அக்கறை உண்டு, குடும்பத்தின் மேல ஒரு பாசம் உண்டு, பொறுப்பானவர்கள். இவங்க கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா ரொம்ப நேர்த்தியா அழகா நீட்டா பண்ணுவாங்க. அது வந்து சந்திரனுடைய வீடு. ஆனால் அதே சமயம் எல்லார்கிட்டையும் ஒரு அன்பு காட்டுவாங்க. ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறவர் வந்து யாருக்குமே பகை கிடையாது. நம்ம ராசி மண்டலத்தில் மற்ற கிரகங்களுக்காவது ஒன்றுக்கு ஒன்று பகையெல்லாம் உண்டு, ஆனால் சந்திரனுக்கு பகைங்கிறதே யாரும் கிடையாது. அது மாதிரி இவங்க யார்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு பகை உணர்வு இதெல்லாம் கிடையாது. ஆனாலும் யாராவது இவங்களுக்கு தீமை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக பழி வாங்குவாங்க. அந்த குணமும் உண்டு. அது எல்லார்கிட்டையும் கிடையாது. இவங்களுக்கு யார் தீங்கு பண்ணாங்களோ அவங்களுக்கு. 2ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம். அப்போ இவங்களுடைய தனஸ்தானமே காலச்சக்கரத்தினுடைய 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானமாக இருக்கிறதுனால இவங்க இவங்களுக்கு வரக்கூடிய வருமானம் எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தா, அங்கே வந்து மகம் நட்சத்திரம் இருக்குது, சூரியன் வீட்டில் மகம் நட்சத்திரம். அப்போ டாக்டர் ப்ரொஃபஷன் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது சூரியன் வீடுங்கிறதுனால பாலிட்டிக்ஸ், அரசியல், இல்லைன்னா சினிமா, ட்ராமா, ஸ்போர்ட்ஸு, அந்த மாதிரி விஷயங்கள், மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரியான துறையில் இவங்க நல்லா ஷைன் பண்ணுவாங்க. இல்லைன்னா சூரியன் வீட்டில் சுக்கிரன் நட்சத்திரமும் இருக்கிறதுனால இவங்களுக்கு அதான் இந்த மீடியா, சினிமா டைரக்டர், ப்ரொடியூசர், இந்த மாதிரியான இதெல்லாம் துறையெல்லாம் இவங்களுக்கு நல்ல பரிமளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். டாக்டர் ப்ரொஃபஷன் இன்னொரு இது வந்து என்னென்னா, டாக்டர்லேயே இவங்க ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிறதுக்கு இன்னும் நல்ல ஏற்ற ஒரு இடம். ஏன்னா அங்கே சூரியன்கிறது ஹார்ட் இல்லையா? அப்போ அந்த மாதிரியான ஒரு தொழில் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ எல்லா விதமான, அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் இருக்குல்ல, ஷேர் ட்ரேடிங்லாம் இவங்க நல்லா பண்ணலாம். ஏன்னா 5ஆம் இடத்துல தான் ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஸோ அதெல்லாமும் இவங்களுக்கு நல்லா கை கூடும், அது பண்ணலாம். அடுத்ததாக 3ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 6ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம், 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ கூட பிறந்தவங்க, சிப்ளிங்ஸு, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய பண்ணுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு சிப்ளிங்ஸ் வந்து இவங்கக்கிட்ட ஒரு இதுவாக இருக்க மாட்டாங்க. ரெசிப்ரோகேஷனுங்கிறது இருக்காது. அதாவது இப்போ நீங்கள் என் மேலே பாசமாக இருந்தால் நானும் அப்படி இருக்கணும் இல்லையா? அப்படி இருக்காது இவங்களுக்கு. இவங்க ஒன் சைடடாக இவங்க தான் பண்ணுவாங்க, ஆனால் சிப்ளிங்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பூசல் எப்போவுமே இருக்கும். ஏன்னா 3ஆம் இடம் 6ஆம் இடமாக மாறுவதால். அடுத்தது இவங்களுடைய 4ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடம். ஓகே, அப்போ இவங்களுடைய தாயார் சைடில் பார்த்தீங்கன்னா தாயாருடைய இதெல்லாம் இவங்களுக்கு எல்லாமே அனுகூலம், அதெல்லாம் கிடைக்கும். அதே சமயம் ஒரு தாயாருடைய ஒரு என்ன சொல்கிறது, அந்த கூட பிறந்தவங்களோ இல்லை தாயாருக்கே கூட சில சமயங்களில் தாயார் வம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும் அவங்க சைடில்.
அஃப்கோர்ஸ் தாயார் தான் இவங்க வீட்டில் வந்து ரொம்ப இதுவாக இருப்பாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க கடகத்தில் பிறந்தவங்களுக்கும். ஏன்னா அது வந்து சுக்கிரனுடைய வீடு, அது திக்பலம். அங்கே சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல திக்பலம். அவர் வந்து காலச்சக்கரத்தின் கடகத்தில் வந்து அவருக்கு திக்பலம் கிடைக்கிது சுக்கிரனுக்கு. அதனால் வந்து இங்கே வந்து தாயாருக்கு ஒரு தனி இது உண்டு. அங்கே சனி பகவான் உச்சமாகக்கூடிய வீடு. ஸோ 5ஆம், அதாவது இவங்களுடைய 7ஆம் அதிபதி சனி பகவான் வந்து இந்த 4ஆம் இடம்ங்கிற தாயார் ஸ்தானத்தில் உச்சமாகறாங்க. அதனால் இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு மனைவி அப்படின்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா, அந்த மனைவி அப்படிங்கிறவங்க வந்து இவங்களுடைய கர்மாவின் அடிப்படையில், அதாவது இவருடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு ஒரு மனைவி அப்படிங்கிறது அமையும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 5ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 8ஆம் இடம். அப்போ அது வந்து 8னாலே நம்மளுக்கு எப்போவுமே ஒரு விபத்து, ஆபத்து இப்படி தானே சொல்கிறோம். அப்போ 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானமே 8ஆம் இடமா இருக்கிறதுனால முதல் குழந்தைய இவங்க தத்து கொடுத்து வாங்கணும். அது நான் ஏற்கனவே மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி இவங்களுக்கும் அந்த ரிஸ்க் இருக்குது. ஸோ இல்லை ஃபஸ்ட்டு சைல்டு வந்து மிஸ்கேரேஜ் ஆகும் இவங்களுக்கு. அப்படி ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகலை, குழந்தை நல்லபடியாக பிறந்தது அப்படின்னா அந்த தத்து கொடுத்து வாங்கிறதுங்கிறத பண்ணணும். அதுக்கப்புறம் இவங்களுடைய 6ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம், தகப்பனார் ஸ்தானம். ஸோ இதே தான், தகப்பனாரோட சில சமயங்களில் ஒரு கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம். ஏன்னா 9ஆம் இடம்ங்கிறது தகப்பனார் ஸ்தானம்ங்கிறதுனால அது மாதிரி. அதே மாதிரி இவங்க ரொம்ப உயர்ந்த மனிதர்கள்னு யாரையாவது நம்பி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், மனஸ்தாபங்கள் வரலாம். அது மாதிரியான ரிஸ்க்கும் உண்டு. 7ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடமாக வருது, அடுத்தது மகர். அப்போ அங்கே என்ன ஆகும், இவங்களுக்கு திருமணத்திற்கு பின் ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழலாம். அதாவது வீட்டில் யாராவது வயசானவங்களோ பெரியவங்களோ இருந்தால் ஒரு மரணம் அப்படிங்கிறது கூட நடக்கலாம். ஏன்னா அது 10ங்கிறது கர்மஸ்தானம் இல்லையா. அப்போ மனைவி ஸ்தானத்தில் வந்து கர்மஸ்தானமாக இருக்கிறதுனால மனைவி வந்தப்புறம் வீட்டில் ஏதான ஒரு கர்மா அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ரிஸ்க் அங்கே இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்களுடைய 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். ஸோ இவங்களுடைய ஆயுள் ஸ்தானம் காலச்சக்கரத்துக்கு 11ங்கிறதுனால இவங்க எப்போ வந்து நான் வாழ்ந்தது போதும், இனிமேல் நான் இருக்க வேண்டாம், எனக்கு மரணம் கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்களோ அப்போ இவங்களுக்கு மரணம் கிடைக்கும். இவங்க எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ கிடைக்கும். அந்த மாதிரி ஆயுள் ஸ்தானமே இவங்களுக்கு காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடமா வரதுனால இந்த ஒரு ஆப்ஷன் இவங்க கையில் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய 9ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அப்போது இவங்க வந்து பிறந்த இடத்த விட்டு வெளியில் இல்லைன்னா வெளிநாடு போய் சம்பாதிக்கலாம், இல்லைன்னா இவங்க கோவில் பணிகள்லாம் செய்யலாம். அதாவது 9, 12 அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலை அது. ஸோ இவங்க ஏதாவது கோவில் தர்மகர்த்தாவாக இருந்து ஒரு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, ஒரு தலைமை தாங்கி இதெல்லாம் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். 9, 12ங்கிறது வெளிநாட்டு தொடர்பு, வர்த்தகம் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இவங்களுடைய 10ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு முதல் இடம் மேஷம். அப்போ இங்கே வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் ஒரு தலைமை பொறுப்பும், அரசாங்கத்தில் உயர் பதவி, அரசியலில் ஒரு தலைமை பொறுப்பு, இது எல்லாமே இவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இந்த கடகத்தில் பிறந்தவங்களுக்கு அரசியல் பண்ணாங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த மேஷம்ங்கிறது அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஹவுஸ் அது. அண்ட் இவங்க தனஸ்தானாதிபதி போய் அங்கே உச்சமாறாரு சூரியன் இல்லையா. அப்போ இவங்களுக்கு இந்த அரசியலில் பார்த்தீங்கன்னா இந்த சைரன் வச்ச கார்லெல்லாம் போவாங்கல்ல, பெரிய பெரிய கவர்மெண்ட் போஸ்ட், அந்த மாதிரியான தகுதி பெற்றவர்கள் இந்த கடகத்தில் பிறந்தவர்கள். அதனால் அதெல்லாம் இவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இவங்களுடைய 11ஆம் இடம் காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம் தனஸ்தானம். கேட்கவே வேண்டாம், 2, 11 காம்பினேஷன் சூப்பர். ஸோ நல்ல வருமானம் உண்டு, லாபம் உண்டு, குடும்பத்தார் மூலமாக அனுகூலம் உண்டு. இவங்க பண்ணுற எல்லா விஷயங்கள்லையுமே அது லாபமாக தான் இருக்கும். ஏன்னா 2ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் கனெக்ஷனுங்கும் போது அது ஒரு சிறப்பான அம்சம்தான். அப்புறம் இவங்களுடைய 12ஆம் இடம் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடம் மிதுனம். அப்போ நேச்சுரலி நான் அங்கே சொன்னேன் இல்லையா, கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுப்பாங்க, ஆனால் அவங்க அந்த அளவுக்கு விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், கூட பிறந்தவங்களுக்காக இவங்க சில விஷயங்களை விட்டு கொடுத்து இழக்க நேரிடும், அந்த மாதிரியும் நடக்கும். ஸோ அதுதான் இவங்களுக்கு ஓவராலாக
நல்ல ஒரு அமைப்பு தான். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல அதிகாரம், பவர் அதெல்லாம் நல்லாவே இருக்கும். ஒரு சில விஷயங்களில் இவங்களுக்கு ஒரு இழப்பு, ஏமாற்றம் இருக்க தான் இருக்கும். அது எல்லாருக்குமே அப்படி தான். கடகம் மாத்திரம் இல்லை, எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவும் இருக்கும். கண்டிப்பாக. இவங்களுக்கு வந்து நதிக்கரை இல்லைன்னா சமுத்திரம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற கோவில்களுக்கு போய் வழிபட்டாங்கன்னா நல்லது. நதி, சமுத்திரம், குளம் இருக்கிற கோவில்களுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அருமை மேம், சூப்பர். கடக லக்னத்துக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் கொடுத்துருக்கீங்க. ரெண்டுமே கலந்தது தான் வாழ்க்கைன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர் மேம். உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.